கோர்ட் ஆர்டர் கொடுத்தோம், நீங்க போய் மேல தீபம் ஏற்றலாம் என்று சிஆர்பிஎஃப் வீரர்களை அனுப்பியும் கூட அனுமதி கொடுக்கல. ஆனா இதுக்கு இவங்க கோர்ட் உத்தரவு வாங்கல. ஏன்னா 144 எதுக்கு போட்டாங்கன்னாக்கா, இதுக்கு மேல மலையில எந்த மதத்தாரையும் நாங்க மேல அனுமதிக்க மாட்டோம்னு அன்னைக்கு அந்த எஸ்பி பேசினார். அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு ஒரு மதத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு ஒரு மதத்துக்கு அனுமதி கொடுக்கலாம், இது பேர் தான் மதவாதம். திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு தர்காவை ஏற்படுத்தி விட்டு அங்க வருஷம் பிரச்சனை பண்றதுக்காகவே சில பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் இதை செய்யறாங்க. அந்த பையன் இறந்திருக்கார். அந்த பையன் இறந்ததுக்கு இது வரைக்கும் ஒரு இரங்கல் செய்தி கூட முதலமைச்சர் தெரிவிக்கலையே. இந்துக்கள் ஓட்டு போட்டு நீ முதலமைச்சர் ஆகலையா? வெறும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மட்டும் முதலமைச்சர் ஆனியா? அவன் என்ன வேணும்னா செத்தான்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களா? இந்த தம்பிக்கு 1 ரூபாச்சு கொடுத்தீங்களா? நீங்க அந்த ஹைகோர்ட்டோட உத்தரவை மதிக்காத இந்த கேடுகட்ட திமுக அரசை எப்படி நம்ம கண்டிக்க முடியும்? இப்படிதானே கேட்கணும். அப்ப இன்னும் எத்தனை உயிர் பலியை நீங்க வாங்க போறீங்க? நாங்க இஸ்ரேலையும் கண்டிச்சோம், பாலஸ்தீனத்தையும் கண்டிச்சோம், இன்னைக்கு பங்களாதேஷையும் கண்டிக்கிறோம். ஆனா நீங்கள் இஸ்ரேலை மட்டும் கண்டித்து விட்டு இன்னைக்கு பங்களாதேஷை கண்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னாக்கா இது எப்படிப்பட்ட அப்பட்டமான மனித உரிமை மீறல். இங்க இருக்கக்கூடிய திருட்டு திருமாவளவன் உட்பட எவ்வளவு பொங்கு பொங்குனாங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு போராட்டம், இங்க எவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா அங்க இந்துக்கள் கொல்லப்படும் போது மட்டும், இஸ்லாமியர்களால் இந்துக்கள் கொல்லப்படும் போது மட்டும் 9 ஓட்டையே மூடிக்கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் கேட்கிறோம்? அப்ப இதைத்தான் நாங்கள் மதவாதம் என்று சொல்கிறோம். ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. 2 பேரும் ஒரே கொட்டையில ஊர்ன மட்டைங்க தான் சார். அவர் ஆயுத பூஜைக்கெல்லாம் வாழ்த்துலாம் தெரிவிக்கிறார். திருப்பரங்குன்ற இஷ்யூல ஏன் சார் எதுவுமே பேசல? அதனால தான் நாங்கள் சொல்றோம், இந்த இந்துக்கள் ஓட்டு என்ற ஒரு ஓட்டு வங்கி என்று உருவாகிறதோ அன்றிலிருந்து திமுகவும் இருக்காது, விசிகாவும் இருக்காது, காங்கிரஸ் இருக்காது, கம்யூனிஸ்ட் இருக்காது, விஜயும் இருக்க மாட்டார். திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சந்தனக்கூடு நிகழ்வுக்காக கொடியேற்றப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மசூதியில். இப்போ வந்துட்டு பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு தமிழக அரசு ஏன் சார் எந்த ஒரு பேச்சு எடுக்காம இருக்காங்க? இல்லை, இது நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க வந்துட்டு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 144 எதுக்காக போட்டோன்னு சொன்னாங்க, இங்கே வந்து கலவரம் நடக்கும், அதனால நாங்கள் மேலே அனுமதிக்க மாட்டோம்னு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தோம், நீங்கள் போய் மேலே தீபம் ஏற்றலாம் என்று சிஆர்பிஎஃப் வீரர்களை அனுப்பியும் கூட அனுமதி கொடுக்கல. ஆனால் இதுக்கு இவங்க கோர்ட் உத்தரவு வாங்கல. ஏன்னா 144 எதுக்கு போட்டாங்கன்னாக்கா, இதுக்கு மேல மலையில எந்த ஒரு பிரச்சனையும் எந்த மதத்தாரையும் நாங்க மேல அனுமதிக்க மாட்டோம்னு அன்னைக்கு அந்த எஸ்பி பேசினார். நீ உங்களை மட்டும் இல்லைங்க, நாங்க யாரையுமே மேல அனுமதிக்க மாட்டோம், இதுக்கு ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னவங்க தான் அந்த தமிழக அரசு சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க. இது 2 பேருக்குமே பொருந்தும் என்றுதான் அன்னைக்கு இருந்த ஒரு நிலைப்பாடா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சந்தனக்கூடு அபிஷேகத்துக்கு அவங்க இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான் மத ரீதியிலான மத தூண்டுதல், அதாவது மத கலவரத்தை தூண்டும் விதம் தான் இது. இப்ப நீங்க இப்போ நம்ம கோர்ட்ல கேஸ் இருக்கு, முடிவு வரவருக்கு நாங்க வெயிட் பண்றோம், நீங்களும் வெயிட் பண்ண வேண்டியதானே, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏங்க நீங்க இப்ப பண்ணக்கூடாது, இது கோர்ட்ல கேஸ்ல இருக்கு, 144 ஆல்ரெடி போட்டிருக்கோம், இது கலவரத்தை தூண்டுற செயலா இருக்கும்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லியிருந்தா அவங்களும் பண்ண போறது கிடையாது. அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு ஒரு மதத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு ஒரு மதத்துக்கு அனுமதி கொடுக்கலாம், இது பேர் தான் மதவாதம். அப்ப மதவாதத்தை தூண்டுவது, மதவாத அரசியலை செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் தீய சக்தி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு காரணம். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெரும்பான்மையாக வருட கணக்காக வந்துட்டு உங்களுக்கு தீபம் ஏற்றுவது வழக்கம். ஆனா இவங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த 200 வருஷமா தான் இவங்க வந்துட்டு இந்த தர்கா 1808 தான் தர்கா கட்டுறாங்க. இந்த 200 வருஷமா தான் இவங்க இந்த விழாவை நடத்துறாங்க. இன்னொன்னு, இஸ்லாத்துல இப்படி ஒரு பழக்கமே கிடையாது. கொடியேற்ற பழக்கமோ இல்ல இந்த சந்தனக்கூடு அபிஷேக பழக்கமோ அதுல கிடையாது, தர்கா வழிபாடே கிடையாது. வேண்டுமென்றே திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு தர்காவை ஏற்படுத்தி விட்டு அங்க வருஷம் பிரச்சனை பண்றதுக்காகவே சில பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் இதை செய்யறாங்க. உண்மையிலேயே 5 வேளை தொழுகக்கூடிய எந்த இஸ்லாமியனும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான், சந்தனக்கூடு விழாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்க கொடியேற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உண்மையான இஸ்லாமியர் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஏதோ பணத்துக்கு மதம் மாறி பிரியாணிக்கு மதம் மாறின இந்த கூட்டங்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்களே தவிர உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே, உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவிலும் சரி, ஈராக்லையும் சரி, ஈரான்லையும் சரி, இது போன்ற பழக்கங்கள் அங்க கிடையாது. அவங்க தான் தன்னை இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு 2 பேரும் ஒரே இனம் தானே, ஆனா நிரந்தர குடியுரிமை அவங்களுக்கு கிடையாது. வரியா வேலை சரியா போயிட்டே இருக்கு. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க நிரந்தர குடியுரிமை யாருக்குமே அவங்க கொடுக்கறதில்லை. அப்போ அவங்க இங்க இருக்கக்கூடியவங்களும் இஸ்லாமியர்களாவே அவங்க ஏத்துக்கவும் விரும்பல. அப்படி இருக்கும் போது வேண்டுமென்று இதெல்லாம் இந்து மத சடங்கு, இந்த கொடியேற்றம் என்பது சந்தன அபிஷேகம் என்பதெல்லாம் இந்து மத சடங்கு. இந்த இந்து மத சடங்கை இவங்க பின்பற்றுன்ற பேர்ல இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் பின்பற்றுங்கிற பேரை ஒரு பிளவைத்தான் ஏற்படுத்துகிறாங்க தவிர இதுக்கு வந்துட்டு சாதகமான சூழ்நிலை ஏற்படுமான்னு கேட்டா கிடையாது. இதற்கு துணை போகும் அரசாகத்தான் இந்த அரசு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அந்த பையன் இறந்திருக்கார். அந்த பையன் இறந்ததுக்கு இது வரைக்கும் ஒரு இரங்கல் செய்தி கூட இந்த முதலமைச்சர் தெரிவிக்கலையே. இந்துக்கள் ஓட்டு போட்டு நீ முதலமைச்சர் ஆகலையா? வெறும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மட்டும் முதலமைச்சர் ஆனியா? அவன் என்ன வேணும்னா செத்தான்?
இல்ல பாஜகவோட மத அரசியலுக்கு இது வந்து ஒரு பலி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கருத்து தெரிவிக்கிறார். அப்படின்னு பார்த்தா அனிதாவும் எப்படி அரசியல் லாபத்துக்காக ஒரு பலியா இருக்குன்னு வைத்துக்கலாமா? அப்ப அனிதா மரணத்தை நீங்க எப்படி பண்ணீங்க? அனிதா மரணத்தை நீட் தேர்வுக்காக அனிதா இறந்தாருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பூதகரமாக்கி இன்னைக்கு அனிதான்னு பேசுற அளவுக்கு வச்சீங்களா? அப்ப அது என்ன அரசியல்? அது வந்துட்டு உங்களுக்கு அரசியல் நீங்க வெற்றி பெறணும் என்பதற்காக அந்த பெண்ணை வைத்து பிணத்தை வைத்து அரசியல் செய்யலையா நீங்க? ஆனா நாங்க அது மாதிரி கிடையாது. இன்னொரு உயிர் பலி ஏற்படக்கூடாதுன்னா சார் இன்னும் வரைக்கும் நீட் தேர்வு வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்துட்டு இருக்காங்களா சார் திமுக? இல்ல அதே போலதான் நாங்களும் சொல்றோம். இன்னொரு உயிர் பலி வரக்கூடாதுன்னா நீங்க இந்துக்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுங்க. அங்க வந்துட்டு நீங்க தீபத்தை ஏத்துக்க அனுமதிங்க. எப்படி நீங்க அனிதாவுக்காக போராடுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் அந்த தீபச்சந்திரன் பையனுக்காக போராடக்கூடிய நிலைமை தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு உயிர் போயிருக்கு. அனிதா உயிர் போனா உயிரே, அவனோட உயிர் மட்டும் உயிர் கிடையாது. அது என்ன வேற எதனாவா? உயிர் என்பது எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப அனிதாக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க தீபச்சந்திரனுக்கு கொடுக்கலன்னு சொன்னாக்கா அப்ப எவ்வளவு பெரிய அப்பட்டமான மனித உரிமை மீறல் இது? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்களா? இந்த தம்பிக்கு 1 ரூபாய் கொடுத்தீங்களா நீங்க? அப்ப எப்படிப்பட்ட மதவாத அரசியலை நீங்க செய்றீங்க? ஏங்க ஹஜ் இல்லம் கட்டுறதுக்கு 39 கோடி ரூபாய் ஒதுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த தீபம் ஏற்று இத்தனைக்கும் இது ஹைகோர்ட்டோட உத்தரவு. அந்த ஹைகோர்ட்டோட உத்தரவை மதிக்காத இந்த கேடுகட்ட திமுக அரசை எப்படி நம்ம கண்டிக்க முடியும்? இப்படிதானே கேட்கணும். அப்ப இன்னும் எத்தனை உயிர் பலியை நீங்க வாங்க போறீங்க? இன்னைக்கு ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, இன்னும் எத்தனை பேர் இறக்க போறாங்களோ? ஏன்னா அவ்வளவு மன உளைச்சல இன்னைக்கு இந்துக்கள் இருக்காங்க இந்த அரசாங்கத்தினால. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஏகப்படி. இன்னைக்கு ஒரு படிக்கு மேல இன்னைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, கோர்ட் உத்தரவு வாங்கியும். கோர்ட் உத்தரவே இல்லாத இவங்களுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னா இப்ப மத கலவரம் வராதா? இப்ப 144 போட மாட்டீங்களா? இந்துக்கள் என்றால் மட்டும் 144 போடுவீங்களா? இந்துக்கள் என்றால் மட்டும் உங்களுக்கு மத கலவரம் வருமா? அப்ப இது முழுக்கவே மதவாத அரசியலை செய்வது திமுகவும் மு க ஸ்டாலினும். பூர்ண சந்திரன் இறந்த போது கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதில தான் இருந்ததா ஒரு தகவல் எழுந்திருக்கு. அப்ப கூட போய் நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லையே, என்ன காரணம் சார்? ஒரு எதிர்ப்பு செய்றாங்க. அவங்களுக்கு இந்துக்கள் என்றாலே பிடிக்கல, இந்த மதம் என்றாலே பிடிக்கல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாக்கு போறாரு, என்னைக்கு தைப்பூச விழாக்கு போயிருக்காரா சொல்லுங்க? போனது கிடையாது. என்ன தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரா? சொன்னது கிடையாது. ரம்ஜானுக்கு போவாரு, நோன்பு கஞ்சி குடிப்பாரு, கிறிஸ்துமஸ் விழாக்கு போவாரு, கேக்கு சாப்பிடுவாரு, சிறுபான்மையினராக காவலனாக இருக்கிறோம் அப்படின்னு பேசுவார தவிர என்னைக்காவது ஒரு நாள் இந்துக்களுக்கு நாங்கள் அரணாக இருப்போம், இந்துக்களுக்கு நாங்கள் காவலனாக இருப்போம் நீங்க பேசியிருக்காங்களா? இந்து மதம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய தற்கொலை கூட்டம் தான் அந்த கூட்டம். இந்துக்களுக்கு விழாலாம் எடுத்திருக்காங்க. மதுரையில பழனி ஆண்டவருக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முருகன் கடவுள் அப்படின்னு சொல்லி விழாலாம் எடுத்திருக்காங்க. அது இந்து அறநிலையத்துறை எடுத்துதுங்க. இந்து அறநிலையத்தோட வேலை அது. அரசாங்கம் அவங்க பணத்துல எடுக்கல, இந்து அறநிலையத்தோட வேலை அது. இந்த அர்த்தத்தில் எடுத்தா அது காலங்காலமாக நடக்கக்கூடியது. புதுசா ஒண்ணு இவங்க புகுத்தல. பழனி ஆண்டவர் கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், உங்களுக்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், உங்களுக்கு திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், குடமுழுக்கா, இதெல்லாம் காலமாக வருடத்தோறும் பண்ணக்கூடிய விஷயம். அதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. புதுசா ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா? இந்த இந்து அறநிலையத்துறை புதுசா ஏதாவது ஒரு கோவில் கட்டி இருக்குதா? கட்டல. இப்ப அஜி இல்லம் கட்டலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு பழனி ஆண்டவர் கோயில் எவ்வளவு பேர் யாத்திரை போறான்? அவன் தங்குவதற்கான மண்டபம் கட்டிருக்கீங்களா? எங்களோட பணம் உங்ககிட்ட இருக்கு, எங்களோட உண்டியல் காசு உங்ககிட்ட இருக்கு, எங்களுடைய வாடகை பணம் உங்ககிட்ட இருக்கு, எங்களோட குத்தகை பணம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க யாத்திரை போறான் இல்லையா? எவ்வளவு பேர் பயணி யாத்திரைக்கு போறான்? அவனுக்கு ஏதாச்சும் மண்டபம் கட்டி கொடுத்துருக்கீங்களா? தங்கத்துக்கு ஓய்வறை ஏதாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா? எவ்வளவு பேர் சாவறான் தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் நடைபாதை போகும்போது ஆக்சிடென்ட்ல அவ்வளவு பேர் சாவறான் முருக பக்தர்கள். அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கியா நீ? நான் அஜி இல்லம் கட்டக்கூடாது நான் சொல்லல. அஜி இல்லம் கட்ட கொடுத்த காசுல கொஞ்சமாவது நீ முருக பக்தர்கள் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். அதே போல அற்புத விழாக்கு நீ செலவு பண்றா பண்ணிக்க, நான் வேணான்னு சொல்ல. அதே போல எங்களோட விழாக்கும் பண்ணுங்க தான் நான் சொல்றோம். நாங்க இந்த ஒரு மதத்துக்கு பண்ணக்கூடாத ஒரு மதத்துக்கு பண்ணுங்க நான் சொல்ல. அனைத்து மதத்திற்குமே சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதா எங்களோட கோரிக்கை. ஆனா நீங்க ஒரு மதத்தை மட்டும் தூக்கி பிடித்து விட்டு ஒரு மதத்தை நீங்க கீழே இறக்கி பண்றீங்கன்னு சொன்னாக்கா அதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்ல சார், எல்லா மதத்தையும் நான் சமமா தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாஜக போல நாங்க சிறுபான்மைக்கு எதிராக செயல்படல அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினம் கூட கிறிஸ்துமஸ் விழால முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசுறாரு. சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலன் அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்துறாரு சார். எப்படி சார் பாக்குறது? இல்ல அது என்ன கேக்குறேன்னா, பாஜக சிறுபான்மைக்கு எதிராக என்ன வேலை செஞ்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே அதை திரிக்கிறீங்க. கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்க? தாராளமாக எங்களுக்கு நீங்க தீபம் ஏற்ற இடத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, 15 மீட்டர் தள்ளி தான் இருக்கு, நீங்க ஏத்திக்கிங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏத்த விடாம மத அரசியலை செய்வது யாரு? மு க ஸ்டாலின் தானே செய்யறாரு. நீ அங்க தீபம் ஏத்த விட்டு இருந்தாக்கா, தீபம் ஏத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் தடை கொடுக்கல. தடை கேட்டு அவன் யாரும் கோர்ட்ல போய் நிக்கல இல்லீங்களா? மேல்முறையீடு கூட யார் மேல்முறையீடு பண்றா? இஸ்லாமிய அமைப்புகளா பண்ணாங்க இல்லையே? இந்த அறநிலையத்துறை தானே பண்ணிச்சு. எந்த இஸ்லாமிய அமைப்பாவது அங்க தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நீ உங்களோட அழுத்தத்துக்கு பிறகுதான் இப்ப வக்ஃப் போர்டு வந்திருக்கு உள்ள, அது எங்க இடம் சொல்றதுக்கு, மற்றபடி கிடையாது. இப்ப இவங்க சந்தனக்கூடு நிகழ்ச்சி கொடியேற்றினது கூட நம்மளோட இடம், கள்ளத்தி மரம், அது அந்த மரத்துல தான் இவங்க பண்ணிருக்காங்க. அது நம்மளோட திருப்பங்குன்றம் முருகருடைய மலையில, அது நம்மளோட இடம், நம்மளோட இடத்துல தான் இவங்க இன்னைக்கு ஏத்திருக்காங்க. ஆனா நாம தீபம் ஏத்து நம்மளோட இடத்துல ஏத்துறோம்னு சொன்னோம், அவங்களோட இடத்துல ஏத்துறேன்னு சொல்லல. அப்போ மதவாத அரசியலை செய்வது யாரு? உண்மையிலேயே இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தாளர் சூழ்ச்சியில தான் இன்னைக்கு ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த மு க ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப கிறிஸ்துமஸ் விழால பேசும்போது அவர் சொல்றாரு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து பெயர் மாற்றி இருக்கு பாஜக, ஒரு தேசிய தலைவர் வந்து அவமதிக்கும் செயல தான் ஈடுபடுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறார். இதுக்கு என்ன பதில் சார்? இல்ல பேரை மாத்தி பிரதமருடைய அப்பா பேர் வச்சாரா? பிரதமரோட அம்மா பேர் வச்சாரா? இல்ல அத்வானி பேர் வச்சாரா? இல்ல வாஜ்பாய் பேர் வச்சாரா? உங்களை மாதிரி
நீங்க இருக்கிற எல்லா இடத்துக்குமே இன்னைக்கு நூலகத்துல இருந்து பூங்கால இருந்து பஸ் நிலையம் இருந்து எல்லாத்துக்குமே நீங்க உங்க அப்பன் பேரை தானே வைக்கிறீங்க. அதே மாதிரி நான் பிரதமர் அவங்க அப்பா பேரையே வச்சிருக்காரு. பாஜக எதை எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம்ன்ற பேரை கடவுள் பேரை தானே கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இல்ல அதுல ராமங்கிறது அந்த வார்த்தையே கிடையாது. அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிடையாது. அதே போல விக்ஷித் பாரத்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி அடைந்த பாரதம்னு அது பேரு. வளர்ச்சி அடைந்த பாரதம் வேறு கிடையாது, காந்தி வேறு கிடையாது. நீங்க காந்தி என்ன சொல்றோம்? தேச தந்தைன்னு சொல்றோம், பாரத தந்தைன்னு சொல்றோம். அதைத்தானே நாங்களும் சொல்றோம். நாங்க பிரித்து பார்க்கல, காந்தியை வேறாக பாரதம் வேறாக பிரித்து பார்க்கல. காந்தியும் ஒன்றுதான், பாரதம் ஒன்றுதான். நாங்க வந்துட்டு எங்க குடும்பத்தில் இருக்க யாராவது உறுப்பினர் பேரை வச்சிருந்தா நீங்க கேட்கலாம். சரி, இவ்வளவு பேசுற முதல்வர் மு க ஸ்டாலின் நான் என்ன கேட்கறேன்னா, தமிழகத்துல இந்த 4 வருஷத்துல நீங்க தொடங்கிய திட்டங்கள்ல ஏதாவது ஒரு திட்டத்துக்கு காந்தி பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த 4 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளவு பற்றத்தோட பேசுறீங்களா, ராஜ்கோட் போய் நேரடியாக அவருடைய சமாதிக்கு நீங்க அஞ்சலி செலுத்திருக்கீங்களான்னா கிடையாது. அப்ப நீங்க காந்தியை பத்தி பேசுறதுக்கோ காந்தி பேரை மாற்றி பேசுறதுக்கோ என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? ஒரு அருகதையும் உங்களுக்கு கிடையாது. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, காந்தி பேரை மாத்தினது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 90% முதல்ல மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுத்தாங்க, 10% மாநிலம் கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பிரச்சனை இதுதான். ஏற்கனவே 9.8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இன்னைக்கு திவாலாகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்கு இந்த அரசு. இப்ப இதுலயே இது ஒரு பலுவை நம்ம ஏத்துக்கணுமா அப்படிங்கிறதுக்காக காந்தி பெயரை சொல்லி இந்த திட்டத்தை இவங்க எதிர்க்கிறாங்க. திட்டத்தோட பேரை சொன்னாங்களே தவிர திட்டத்தில் எவ்வளவு நன்மைகள் விவசாயிகளுக்கு கிடைக்குதுன்றது சொல்லல. ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மாத்தி இருக்காங்க. இது யாருக்கு நன்மை பயக்கும்? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, அந்த கிராமப்புற மக்களுக்கு தான் நன்மை பயக்கும். ரெண்டாவதாக இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுத்திருந்தாங்க. 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க, கட்டாயமாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு பணம் கொடுத்தே ஆக வேண்டும் சொல்லிட்டாங்க. அது இல்லாம மினிமம் நீங்க 240 ரூபாய் கொடுக்கணும். முதல்ல அப்படி கிடையாது. ஒரு இந்த திட்டத்துக்கு இவ்வளவு வேலையாட்கள் தான் வேணும்னா அவ்வளவு வேலையாட்கள் தான் 240 ரூபாய் கொடுத்துடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஃபுளுன்ஸ் வச்சு ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. 30 பேர் வேலை செய்யற இடத்துல 40 பேர் போடும்போது மத்திய அரசு கொடுக்கிறது அந்த 30 பேருக்கான ஃபண்ட் தான் கொடுக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிரிச்சு அந்த 40 பேர் கொடுக்கும்போது அந்த 240 ரூபாங்கிற பணம் அவங்களுக்கு போய் சேராது. அதனால இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, கட்டாயமாக 240 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதற்கான கட்டமைப்பை தான் நீங்க உருவாக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேல இதெல்லாம் யாருக்கு லாபம்? விவசாயிகள் தான் லாபம். இதுக்கு முன்னாடி 100 நாளை ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்கணும்னுவாங்க. ஒரு வருடம் முழுக்க 100 நாள் நீ வேலை செஞ்சினாக்கா அந்த பணம் வரும். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா 6 மாத காலத்துக்குள்ள அந்த 125 நாள் கொடுத்து முடிச்சிருங்க. மீதி 6 மாத காலம் என்ன பண்ணுனாக்கா, உங்களுக்கு தெரியும் முப்போக வேலையும் அப்போ விளைச்சல், அப்போ விவசாயத்துக்கு ஆட்கள் இல்லாம போயிருது. இவங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிருந்தனால விவசாய வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாம போறதுனால விளைச்சல் குறைவா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 6 மாதத்துக்குள்ள இதை முடிச்சுட்டு 6 மாத விவசாய பணிகள் நடக்கும்போது இவர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ இரட்டை லாபம் யாருக்கு கிடைக்குது? விவசாயிக்கும் ஆள் கிடைச்சிரும். 100 நாள் வேலை செய்யறவன் 100 நாள் வேலையை செஞ்சுட்டு விவசாய தொழிலும் செய்வான். அப்ப இரட்டிப்பு லாபம் யாருக்கு கிடைக்குதுன்னா விவசாயிகள் கிடைக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டாக்கா, ஃபண்டு தான் பிரச்சனை. ஏன் அந்த ஃபண்டை கூட இவங்க குறைச்சாங்கன்னு சொன்னாக்கா, நிறைய மாநிலங்கள்ல 100 நாள் வேலை திட்டத்துல அந்த 100 நாள் வேலை திட்டத்தை அந்த ஆட்களை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போன்ற விஷயங்களுக்கு திமுக அரசு அதிகமா பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம கடந்த 4.5 வருஷத்துல 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமான நிதியை வாங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதே போல அதிகமாக முறைகேடு செய்த மாநிலமும் தமிழ்நாடு. அதற்காக கிடுக்குப்பிடி போடுவதற்காக சில மாற்றங்களை அரசு செஞ்சிருக்கு. இல்ல சார், தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க 100 நாள் வேலையை வைப்ப நாங்க 150 நாட்களா மாற்றோம் அப்படின்னு சொல்லி. அது மக்களுக்கு ஒரு பயன்பெறும் வகையில தானே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தானே போறாங்க. அவங்கள திமுகவும் அவங்களால எப்படி சார் பண்ண முடியும்? இது மத்திய அரசோட திட்டத்தை இவங்க 150 நாள மாற்ற முடியும். இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இவங்க அந்த மத்திய அரசோட எந்த திட்டத்திலுமே இவர்களால் கை வைக்க முடியாது. கோரிக்கை வைக்கலாம், 150 நாள் எங்களுக்கு கோரிக்கை வைக்கலாம். ஆனா ஒரு மாநிலத்துக்கு 150 நாள் கொடுத்துட்டு ஒரு மாநிலத்துக்கு 100 நாள் கொடுக்க முடியாது. இது முழுக்க மத்திய அரசோட திட்டம். ஃபண்டு கொடுக்குது மத்திய அரசு. அப்ப மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் எத்தனை நாள் கொடுக்கணும், எத்தனை நாள் கொடுக்க கூடாது. சரி, 4 வருஷம் ஆச்சு இல்ல, இந்த 4 வருஷத்துல ஒரு நாளாவது 150 நாளாக உயர்த்தி கொடுங்கன்னு பிரதமருக்கு கடிதம் எழுதினீங்களா? பிரதமர் போய் பாத்தீங்களா? பண்ணலையே. வேளாண் பல்கலைக்கழகம் மதுரையில் அமைப்புன்னு சொன்னீங்களா, செஞ்சீங்களா? இன்னும் ஆட்சி முடியல சார். இப்பதான் பெண்களுக்கு 1000 ரூபான்றது முழுமையா திட்டம் நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்க. அது போல இந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவாங்களா சார்? எப்போ எத்தனை மாசத்துல நிறைவேற்றுவாங்க? 150 நாள். இப்போ இது வரைக்கும் நாம தான் 100ல இருந்து நாம தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லை. ஆனா 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா மாத்தி நம்ம கொடுத்துருக்கோம். மினிமம் அமௌண்ட் இவ்வளவு நம்ம சொல்லிட்டோம். அதே போல 6 மாசத்துக்குள்ள வேலையை முடியும்னு சொல்லிட்டோம். அதே போல மத்திய அரசு இவ்வளவு ஃபண்ட், மாநில அரசு நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம். நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே. எல்லாமே 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடைசி 6 மாசம் தான் செய்வீங்கன்னு சொன்னாக்கா எதுக்கு உங்க ஆட்சி? தேவையே இல்லையே. முதல் 6 மாதத்துல செய்ய வைக்கக்கூடியதெல்லாம் 4 வருஷம் விட்டுட்டு கடைசி 6 மாசத்துல செய்வேன்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? அது அப்போ முழுக்க நீங்க தேர்தல் அரசியலுக்காக, தேர்தல் வந்துருச்சுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க.
இப்போ பங்களாதேஷ்ல ஒரு பெரிய கலவரம்ன்றது ஏற்பட்டிருக்கு. அங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா தலைகீழாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? எங்க நிலவரம் என்ன சார் அங்க நடந்துட்டு இருக்கு? இல்ல பங்களாதேஷை பொறுத்த வரைக்குமே இந்த கலவரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. ஜென்சி நேபாளத்தில் நடந்துச்சு இல்லையா ஆட்சி மாற்றம். அதே போல இங்கேயும் அந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு இளைஞர்களை கிளர்ச்சி பண்ணி அதை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அங்க கல்லெறி சம்பவங்கள், பஸ் எரிக்கிறது, அலுவலகங்களை எரிக்கிறது, இப்படியெல்லாம் எரிச்சு அந்த ஆட்சியை கவிழ்க்கணும் என்பதற்காக செஞ்ச வேலை. கடைசியில அவருடைய ஷேக் ஹசீனாவுடைய வீடும் சூறையாடப்பட்டது. அவங்க என்ன பண்றாங்க, பயத்தின் காரணமாக இந்தியாவுக்கு தஞ்சம் வந்துட்டாங்க. இந்தியா தான் இன்னைக்கு அவங்களுக்கு புகலிடம் கொடுத்து தஞ்சம் கொடுத்திருக்கு. அதன் பிறகு யூனிஸ் என்ற தலைமையில ஒரு இடைக்கால ஆட்சி அங்க நடக்குது. எங்க இந்த போராட்டத்திற்கு பிறகு யூனிஸ் என்பவர் தலையில அவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர், இந்தியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர். அந்த காலகட்டத்தில் ஜென்சி தலைமை எடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் பார்த்தீங்களா, அவர் பேர் உஸ்மான் ஹைத்தி நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. எவ்வளவு நாள் இப்படி நீங்க ஆட்சி நடத்துவீங்க, எலெக்ஷன் அறிவிக்கணும் போது அப்போ அந்த யூனிஸ் என்ன பண்றாரு, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறார். எலெக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே இந்த உஸ்மான் ஹைத்தி என்ன பண்றாரு, நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன், நான் சுயேட்சையா நிக்க போறேன், எந்த கட்சி சார்பு இல்லாம நான் சுயேட்சையா நிக்க போறேன். அவருக்கு பங்களாதேஷ் மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இவர் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்தியாவை எல்லா மீட்டிங்கிலுமே எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் இந்தியாவை எதிர்ப்பதே குறிக்கோளாக கொண்டிருந்தாரு இந்த உஸ்மான் ஹைத்தி என்றவர். கடைசியா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வரைபடத்தை வெளியிடுறார். அவருடைய ஒரு வரைபடத்தை, பங்களாதேஷ் வரைபடத்தை வெளியிடும் போது அதுல நம்மளுடைய நாட்டை சார்ந்த, நம்மளுடைய எல்லையை சார்ந்த வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா இது போன்ற மாநிலத்தெல்லாம் பங்களாதேஷ் கூட இணைச்சி ஒரு மேப்பை வெளியிடுறாரு. இனி இதை நோக்கி தான் நமது பயணம், நம்ம இந்தியாவிலிருந்து இந்த இடத்துல கைப்பற்றணும்னு ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறாரு. கிளர்ச்சியை உருவாக்கும் போது எலெக்ஷன்ல போய் நாமினேஷன் பண்ணிட்டு வராரு. வந்த உடனே அடையாளம் தெரியாத நபர்களால நடு ரோட்ல சுட்டுக் கொல்லப்படுறாரு. சுட்டுக் கொல்லப்படும் போது எப்படி சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னா, அவர் காதல சுட்டாங்க. காதல சுட்ட உடனே அவர் மயங்கி விழுறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் அவர் சேர்க்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இவரை பொழைக்க வைக்கிறது கஷ்டம், நாம இதை ஃபாரினுக்கு அனுப்பணும்னு சொல்லும்போது சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. சிங்கப்பூர்ல சிகிச்சை பலன் இல்லாம 3 நாளைக்கு முன்னாடி இறக்குறார். 3 நாளைக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, அவரை கொன்னது இந்தியா தான் அவரை கொன்னுருச்சு, இந்தியாவோட உளவு அமைப்பு தான் அவரை கொன்னுருச்சுன்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்க நடத்துறாங்க. அப்போ ஒரு இந்துவை காலால் மிதித்து கையால் அடித்து கொன்று விட்டு இறந்த பிணத்தை கம்பத்துல கட்டி கொளுத்துறாங்க. இப்படி ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் வேற எங்கேயுமே நடந்திருக்காது. இதை அவங்க செய்யறாங்க. தொடர்ந்து அங்க இந்து கோவில்கள் இடிக்கப்படுகிறது, இந்துக்களோட வீடுகள் சூறையாடப்படுகிறது, இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் அங்க தாக்கப்படுகிறார்கள். இது தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்குது. இதைத்தான் நாம அதுதான் நாங்க என்ன கேட்கிறோம், இவ்வளவு பிரச்சனைகள் இங்க நடக்குது. ஆனா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தாக்கும் போது மட்டும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட எவ்வளவு பங்கு பொங்குனாங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு போராட்டம், இங்க எவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா அங்க இந்துக்கள் கொல்லப்படும் போது மட்டும், இஸ்லாமியர்களால் இந்துக்கள் கொல்லப்படும் போது மட்டும் 9 ஓட்டையே மூடிக்கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் கேட்கிறோம். அப்ப இதைத்தான் நாங்கள் மதவாதம் என்று சொல்கிறோம். நாங்க இஸ்ரேலையும் கண்டிச்சோம், பாலஸ்தீனத்தையும் கண்டிச்சோம், இன்னைக்கு பங்களாதேஷையும் கண்டிக்கிறோம். ஆனா நீங்கள் இஸ்ரேலை மட்டும் கண்டித்து விட்டு இன்னைக்கு பங்களாதேஷை கண்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னாக்கா இது எப்படிப்பட்ட அப்பட்டமான மனித உரிமை மீறல். அப்ப திருமாவளவன் போன்றவர்களாம் உனக்கு இஸ்லாமிய ஓட்டு தான் வேணும்னா அது மட்டும் வேணும்னு சொல்லிட்டு போ, இந்துக்கள் ஓட்டு வேணாம்னு சொல்லிட்டு போ. இஸ்லாமியருக்கு ஒன்று என்றால் பொங்கக்கூடிய திருமாவளவனும் சரி, மு.க. ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி, ஏன் இந்துக்கள் என்றால் பொங்குறதில்லைன்னு சொன்னாக்கா எப்படியா இருந்தாலும் அவன் நமக்கு ஓட்டு போட போறான். அவனுக்குள்ள ஒத்துமை கிடையாது, அவன் நிறைய பிரிவா பிரிஞ்சு இருக்கிறான், எப்படியா இருந்தாலும் ஓட்டு போட போறான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதே போல இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிச்சு வச்சா மட்டும்தான் இவர்களால சிறுபான்மை ஓட்டுக்களை முழுவதாக அறுவடை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு பங்களாதேஷோடைய நடக்கிற இந்த கலவரத்தை கண்டிக்காம இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் நம்ம திருமாவளவன் அந்த அனைத்து கட்சியுமே வாயை திறக்கல. திருமாவளவன் எதிரானவர் போல ஒரு தொடர்ந்து உருவாக்குறீங்களே சார், அவர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தானே வந்துட்டு இருக்காரு, இந்துக்களுக்கு ஆதரவாக தானே சார் இருக்காரு திருமாவளவன். இல்ல, அதாவது அவரோட நினைப்புல இருக்க கோயில் என்ன கோவில், கூம்பு வடிவில் இருந்தாக்கா அது சர்ச்சு, மசூதி, உயரமாக இருந்தால் அது தேவாலயம், அசிங்கசியமான சிலைகள் இருந்தால் அது கோவிலுங்கிறார். அப்ப அந்த கோவிலுக்குள்ள எப்படி போறாரு? அப்ப தேர்தல் அரசியலுக்காக தான் போறாரு, இந்துக்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக போறாரு. விபூதி வைக்கிறாங்க, வெளியே வந்து அழிக்கிறாரு. ஏன் அழிக்கிறாரு? அந்த விபூதியோட வெளியே வர வேண்டியதானே. நீ உண்மையிலேயே இந்துக்கள் மீது பற்று இருந்தால் அந்த அசிங்கமான சிலை என்பது வாயில வருமா? ஏன்னா இந்துக்கள் யாருமே அது அசிங்கமான சிலையா பாக்குறது கிடையாது. அதை ஒரு தெய்வ சிலையாக, அது உணர்வுபூர்வமான ஒரு சிலையா தான் நாங்க பாக்குறோம். அப்ப நீ அந்த சிலைகளை ஆபாசமாக பாக்குறன்னு சொன்னாக்கா உங்க தங்கையை நீ அப்படி பாக்கணும் அர்த்தமா? உன்னோட தாயை நீ அப்படி பாக்கணும் அர்த்தமா? உன்னோட சகோதரிகளை எல்லாருமே நீ அப்படி, உன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர்களை நீ அப்படி பாக்கணும் அர்த்தமா? ஏன்னா எங்களுக்கு அப்படி தோணாது. கோவிலோட சிலைகளை எங்களுக்கு ஆபாசமாக தோணாது, அதை நாங்க தெய்வமா தான் பாக்குறோம். உனக்கு மாறுபட்டு தெரியுதுன்னு சொன்னாக்கா அப்ப நீ இந்துக்களுக்கு ஆதரவானு சொல்றதுல என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கு?
அப்போ உங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்கு? கோவில் ஆபாசமான சிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் போய் விதியை வச்சுட்டு அதை ஓட்டு வேணுன்றதுக்காக அங்க போயிட்டு நீ பேசுறேன்னு சொன்னாக்கா எந்த விதத்தில் இது எப்படி நாங்க எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் இந்து ஆதரவாளரா? விஜய் தாவேகா தரப்புல இருந்து இன்னைக்கு சிறுபான்மையருக்காக பாத்தீங்கன்னா நீ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார் இந்த விழாவை? இல்ல, விஜயும் ஒரே குட்டையில ஒரு மட்டும் தான். என்ன கருணாநிதிக்கும் சரி ஸ்டாலினுக்கும் எப்படி வித்தியாசம் இல்லையோ அதே போலதான் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு பெருசா வித்தியாசம் கிடையாது. 2 பேரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தான் சார். அவர் ஆயுத பூஜைக்கெல்லாம் வாழ்த்துலாம் தெரிவிக்கிறார். திருப்பரங்குன்ற இஷ்யூல ஏன் சார் எதுவுமே பேசல? திருப்பரங்குன்ற இஷ்யூல வாயையே திறக்கலையே. கடைசியா நடந்த ஈரோடு கூட்டத்தில் கூட திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி ஏன் பேசல? மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகி ஒரு செத்து போயிருக்காரு, அவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு இரங்கல் செய்தி கூட நீ சொல்லலன்னு சொன்னா நீயும் ஒரே கூட்டத்தில் ஒரு மட்டும் தான். நீயும் சிறுபான்மை ஓட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் விஜய் இன்னைக்கு இருக்கிற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% அரசியல்வாதிகள் சிறுபான்மை ஓட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு எண்ணம்னா எப்படியா இருந்தாலும் இந்துக்கள் ஓட்டு நமக்கு வந்துடாதானே போகுது, அது எங்க வராமையா போகுது. அதனால தான் நாங்க சொல்றோம், இந்த இந்துக்கள் ஓட்டு என்ற ஒரு ஓட்டு வங்கி என்று உருவாகிறதோ அன்றிலிருந்து திமுகவும் இருக்காது, விசிகாவும் இருக்காது, காங்கிரஸ் இருக்காது, கம்யூனிஸ்ட் இருக்காது, விஜயம் இருக்க மாட்டார். இந்த ஓட்டு வங்கி, இந்த ஒற்றுமை என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கும்.